மீஷோவில் ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், எப்படி டிஸ்பேச் பண்ணணுன்ற வரைக்கும் பார்க்கலாமா? மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். சைடில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ளையர் ஹப் அப்படின்னு இருக்கணும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சப்ளையராக லாகின் பண்ணியிருக்கணும் மீஷோவில். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வரும். அண்ட் ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர்னு பாருங்கள், எனக்கு 1 இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் 3 இருக்குது, டவுன்லோட் லேபிள் எல்லாமே வந்து முன்னாடி தெரிஞ்சிடும். இது வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களே சஜஷனாக கொடுப்பாங்க. அண்ட் எவ்வளோ விசிபிலிட்டிஸ், உங்களோட ப்ராடக்ட்டோட விசிபிலிட்டிஸ் பற்றி அந்த இதுலேயே ரேஷியோ காட்டிடும். ஸோ ஆர்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பெண்டிங்கில் எனக்கு இது பார்த்திங்களா, இந்த ஆர்டர் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளவே வந்து அக்செப்ட் பண்ணிடணும். அக்செப்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நமக்கு பெண்டிங்கில் இருக்கிற இந்த ஆர்டர் வந்து ரெடி டு ஷிப் அப்படின்றதுக்கு மூவ் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு அதில் காட்டியிருப்பேன் பாருங்கள். காட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 0 ஆகிடும். ரெடி டு ஷிப்பில் வந்து போயிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா லேபிள் வந்து டவுன்லோட் பண்ணணும். லேபிளில் என்ன இருக்குன்னா நம்மளோட ஃப்ரம் அட்ரஸ், அட் த சேம் டைம் யாருக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ கஸ்டமரோட அட்ரஸ் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் ஹோம் டெலிவரி நாம் வீட்டிலேருந்தே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எழுதி கூட அனுப்பலாம். பட் இந்த மாதிரி மீஷோ, அமேசான்லலாம் பண்ணோன்னா அவங்களோட லேபிளோட வந்து ஸ்கேன் பண்ணுற லேபிளோட சேர்த்து தான் நம்ம வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து தான் பண்ணணும், எழுதக்கூடாது. ஸோ அதனால் லேபிளை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைல் டாக்குமெண்ட்டில் டவுன்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து நமக்கு விசிபிள் இருக்கும். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி வீடியோ கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஷிப்புக்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? ரெடி டு ஷிப்லேருந்து ஷிப்க்கு மூவ் ஆகிடும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஃபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோனில் ஆஸ் யூஷுவல் நம்ம டவுன்லோட் எங்கே பண்ணால் எங்கே வருமோ அதெல்லாம் வரும். இன்வென்ட்ரி நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கேட்லாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் வரும். இந்த சாரீ எனக்கு வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ டோலா சில்க் சாரீ அண்ட் இது வந்து காதி காட்டன் சாரியும் மூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்மல் காட்டன் சாரீ இப்போ வந்திருக்க ஆர்டர் இது தான். ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு இப்போ ஆர்டர் வந்திருக்கனால பேக்கிங் வந்து பண்ணி கொரியர் பார்ட்னர் சைட்லேருந்து வருவாங்க, வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துர்லாம். ஸோ அவ்வளோதான். எல்லா டீட்டெயில்ஸுமே ஹோம் பேஜில் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.